ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குட்டி மாமி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டு சண்டே சமையல் என்னென்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி சண்டேனாலே எல்லா வீட்லேயும் நான்வெஜ்ஜாக தான் இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து ஒரு சில டைம் மட்டும்தான் சண்டே அன்னைக்கு நான்வெஜ் வந்து எடுப்போம். ஏன் அப்படின்னா என் ஹஸ்பண்ட்க்கு வந்து சண்டே அப்போ வந்து ஒர்க்கு இருக்கும். இந்த சண்டே வந்து அவருக்கு வந்து லீவு. சரி, பாப்பாவுக்கு எப்போவுமே வந்து சண்டே வந்து லீவு தான். சரி, எல்லாருமே வீட்டில் இருக்கிறதுனால வந்து இன்றைக்கி நான்வெஜ்ஜே எடுத்துடலான்னு சொல்லிட்டு நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. காலையிலே மார்க்கெட் போய் நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி என்ன எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் தான். சரி, சிக்கன் தொக்கு மாதிரி வச்சுட்டு ரசம், அது கூட வந்து முட்டை வச்சு சாப்பிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சிக்கனுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. ரசத்துக்கு வந்து புளி ஊற வச்சாச்சு. புளி நல்லா ஊறினா தான் வந்து ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து புளிப்பாக நல்லா காரசாரமாக இருந்தால் தான் ரசம் பிடிக்கும். சரின்னு சொல்லிட்டு புளியை வந்து ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து சிக்கன் செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சிக்கன் செய்கிறதுக்கு வந்து தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனேவும் கருவேப்பிலை சேர்த்துக்கணும். நான் 2 கொத்து அளவுக்கு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். நான் நான்வெஜ்ஜுக்கெலாம் வந்து நிறைய கருவேப்பிலை சேர்த்துப்பேன். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து கருவேப்பிலை 2 கொத்து அளவு வந்து சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து ஒரு 1/2 kg அளவுக்கு தான் இன்றைக்கி சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து காரம் எல்லாருமே நல்லா சாப்பிட்றதுனால ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு, சாம்பார், மேக்ஸிமம் கிரேவி, குழம்புக்கு எல்லாத்துக்குமே வந்து சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சாலே தனி டேஸ்ட்டு கொடுக்கும். நானும் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் வந்து சேர்த்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்த உடனே வந்து நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, சிக்கன் சேர்த்துக்கிட்டேன். அது கூட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 5 minutes இந்த மாதிரி மூடி வச்சுருந்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியாக வரும். சிக்கன்லேருந்து நல்ல தண்ணி வரும். நம்ம தண்ணி ஊற்றவே தேவையில்லை. அது வந்ததுக்கப்புறமா தயிர், அப்புறம் வந்து நான் என்னென்ன மசாலா சேர்த்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், மல்லித்தூள், அப்புறம் வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் எப்போயுமே வந்து தண்ணி ஆட் பண்ணலை. இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு, ஏன்னா நீங்கள் நான் சிக்கனில் வந்து அவ்வளோவா வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறதில்ல, சும்மா தொக்கு மாதிரி தானே வச்சுக்க போகிறோம். இப்போ கிரேவியாக வேணும் இல்லை குழம்பு மாதிரி வேணும்னா நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நம்ம தான் வந்து சைடிஷ் வந்து ரசம் பண்ணியிருக்கோம்ல, அதனால் வந்து இது ஒரு தொக்கு மாதிரி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கவே இல்லை. இந்த சிக்கனில் இருந்த தண்ணியே வந்து போதுமானதாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு பழம் தக்காளி வந்து சேர்த்துக்கிட்டேன். தக்காளியை வந்து கட் பண்ணி போடாமல் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காயும் சோம்பும் அரைச்சி ஊற்றியாச்சு. அவ்வளோதான் வந்து நான் சிக்கன் கிரேவிக்கு வந்து இன்றைக்கி வந்து சேர்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு சிக்கன் கிரேவி கொதிக்கிற கேப்பில் வந்து ரசத்துக்கு தேவையானது ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரசத்துக்கு வந்து மல்லி விதை, அதுக்கப்புறம் ஜீரகம், மிளகு, தக்காளி, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்து மிக்சியில் போட்டு 1-2 அரைச்சி எடுத்துக்கிட்டேன், மையாக அரைக்காமல். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகாய் ஒரு 2 சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதையுமே சேர்த்துக்கிட்டு அப்புறம் ஆல்ரெடி புளி ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதையும் நல்லா கரைச்சி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் அப்புறம் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு கொதி வர்றதுக்கு முன்னாடி பப்புள்ஸாக வரும் பார்த்திங்களா, அப்போவே வந்து ரசத்தை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை, கருவேப்பிலை சேர்த்துட்டு ஃபைனலாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான் வந்து ரசமும் சிம்பிளாக பண்ணி முடிச்சாச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் எங்கள் வீட்டோட சண்டே சமையல். உங்கள் வீட்டில் சண்டே என்ன சமையல் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.